மிஸ்லடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7 நாட்கள்ல உங்க தொப்பையை குறைக்கிறதுக்கான 7 உணவுகள் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த தொப்பை அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. உங்க உடல் நலத்திலையும் இது முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொப்பை 90 சென்டிமீட்டருக்கும் மேல இருக்கு அப்படின்னா இதே சம்பந்தமான நோய்கள், சர்க்கரை நோய் வர்றதுக்கு, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கும் இது ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொப்பை பகுதி அப்படிங்கிறது 80 சென்டிமீட்டருக்கும் மேல இருக்கு அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகள், இது எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்கு. அது என்ன டாக்டர், உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் எல்லாம் நான் குறைச்சிடுறேன், ஆனா அந்த தொப்பையை மட்டும் என்னால குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 7 உணவுகளை ஒரு தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க தொப்பை 1 இன்ச் அளவுக்கு குறையிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். அதுல முதல் உணவு என்ன அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு. இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது உங்களுடைய கொழுப்பு செல்களை உடைச்சு அதை உடலுக்கு உபயோகமான ஒரு கொழுப்பா மாத்தக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ ஏன்னா வயிற்று பகுதியில இருக்கிறது எல்லாமே கொழுப்பு தான். ஸோ அப்போ அந்த ஒரு அடிப்போஸ் டிஷ்யூவை இது மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால டெய்லி காலையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர், இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட ஒரு 1/2 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. 2வது நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இந்த நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் நார்மலான கோழி முட்டையாவது எடுத்துக்கலாம். 2 முட்டை அதனுடைய மஞ்சள் கருவோட எடுத்துக்கலாம். டாக்டர் இதய நோய் இருக்கு, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே நீங்க 2 நாட்டுக்கோழி முட்டை அதனுடைய மஞ்சள் கருவோட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மஞ்சள் கருல இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிறது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய அசிட்டைல் கோலினை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான புரோட்டீன் இதுல இருக்கிறதுனால காலை நேரத்துல நீங்க இந்த ஆப்பிள் சிடர் வினிகருக்கு அப்புறமா 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதிய உணவுக்கு உங்களுக்கு உடனடியா பசிக்காது. நிறைய பேர் காலை உணவு சாப்பிட்டு ஒரு 11:30 மணிக்கெல்லாம் திருப்பியும் காஃபி டீ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கரெக்டா உங்களுக்கு மதிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பசியை தள்ளி கொடுக்கும். அதே மாதிரி அந்த 2 நாட்டுக்கோழி முட்டை நீங்க முழுமையா நல்லா மென்னு சாப்பிடுறீங்க அப்படின்னா திருப்திகரமான ஒரு உணர்வையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்க மார்னிங் டைம்ல ஒரு 11 o'clock போல, இல்ல ஈவினிங் ஒரு 4 o'clock போல இந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா 5 ஊற வச்ச பாதாம், 2 வால்நட் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாதாம்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான புரோட்டீன், அதே மாதிரி வால்நட்ல இருக்கக்கூடிய கசப்பு அல்கலாய்ட்ஸ், இது எல்லாமே கொழுப்பு செல்களோட செரிமானத்தை அதிகமா தூண்டும். அதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுமே உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு உடலுக்கு தேவையான அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த இன்ஃப்ளமேஷன்னால தான் தொப்பை அதிகமாகுது. ஸோ அப்போ இந்த பாதாம் அதே மாதிரி வால்நட்ஸ் அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. அதுவும் முடிஞ்ச ஸ்நாக்ஸ் டைம்ல 5 பாதாம் 2 வால்நட் அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 4வதா நம்ம காலை உணவுல நம்ம சிவப்பு அவல், இந்த அவல் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த உணவு எளிமையா செரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அவல் நம்ம தயாரிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய MCT ஆயில், மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு பசி உணர்வை மட்டப்படுத்தும். அதே மாதிரி உடனடியா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுனால நீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இந்த பசி உணர்வும் அந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியான ஒரு உணர்வும் உண்டாகும். அடிக்கடி உணவும் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ 4வதா காலை உணவை நீங்க சிவப்பு அவலோட தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து அது கூட நீங்க வெது வெதுப்பா வெந்நீர் சேர்த்து எடுத்துக்கலாம், இல்ல மோர் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 5வதாக நம்ம அடிக்கடி ஊற வச்ச சியா விதைகளை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சியா விதைகள் அப்படிங்கிறத ஒரு காலை நேரத்துல ஒரு எலுமிச்சை சாரோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல ஈவினிங் டைம்ல ஏதாவது நம்ம
ஜூசஸ் வந்து பண்றோம் அப்படின்னா அது கூட வந்து இந்த சியா, ஊற வச்ச சியா வந்து எடுத்துக்கலாம். இந்த சியா வந்து நல்ல நீரை உறிஞ்சக்கூடிய தன்மையா இருக்கும். நீங்க அதை ஊற வச்சீங்கனாலே தெரியும், அது நல்லா நீரை உறிஞ்சி அது ஒரு ஜெல்லி மாதிரி வரும். அதே மாதிரிதான் நம்ம வயிற்று பகுதியிலையும் வந்து அது ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு போறதுனால உணவு வந்து உங்களுக்கு மெதுவா செரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொழுப்பும் அதிகமா வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவுகளை வந்து பண்ணிக்கிறது நல்லது. ஆறாவதாக நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய மதிய உணவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பசி உணர்வை வந்து ஓரளவுக்கு நிதானப்படுத்தும். ஸோ மதிய உணவா நீங்க புரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி பச்சை பயிரோ இல்லை வந்து கொண்டைக்கடலையோ இது கூட வந்து கீரை காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து உங்களோட உணவை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கிரேவிங்ஸ் வராது. நிறைய பேர் வந்து இந்த சாக்லேட்ஸ் வந்து சாப்பிடணும் போல தோணுது, எனக்கு வந்து எண்ணெயில பொரிச்ச சிப்ஸ் வந்து சாப்பிடணும் போல தோணுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சத்து குறைபாடுகள் தான். ஸோ நீங்க காலை உணவா ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்திருக்கீங்க, அதே மாதிரி நல்ல புரோட்டீனும் வந்து நீங்க சேர்த்திருக்கீங்க. மதிய உணவா நீங்க காய்கறி கீரைகளையும் சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முழுமையான உணவு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து பலனுள்ளதா வந்து இருக்கும். இரவு உணவை 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. 7 மணிக்கு ஒரு காய்கறி சூப் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அந்த காய்கறி சூப்லையுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமானம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வந்து இருக்கும். அடுத்ததா இரவு உணவு. இந்த இரவு உணவு அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிச்சுடுறது நல்லது. அது சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சூப் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய செரிமான சக்தியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமலும் உங்களுக்கு கரெக்டா காலைல எழுந்த உடனே மோஷன் வந்து போயிடும். ஸோ இரவு உணவா நம்ம வந்து சூப் மட்டும் வந்து எடுத்துக்கும் பொழுதே நம்மளுடைய கலோரி அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 7 உணவுகளை நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து எடுக்கும் போதே உங்களுடைய தொப்பை வந்து 1 இன்ச் அளவுக்கு கண்டிப்பா குறையறத வந்து நீங்க பார்க்கலாம். இது கூட எளிமையான நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்றது, சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான ஒரு சில பழக்க வழக்கங்களை வந்து மேற்கொள்றது, அதாவது நம்ம கார்டனிங் பண்றதோ இல்லை நடைப்பயிற்சி போகும்போது சன்லைட் உடம்புல படுற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது, இப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள் இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொப்பை அழகா குறையறத வந்து பார்க்கலாம். இல்லை டாக்டர் இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த நெய் மருந்து சிகிச்சையில ஒரு வாரத்திலே உங்களுடைய தொப்பை வந்து நல்லா குறையறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உடல் எடையுமே வந்து 5ல இருந்து 6 கிலோ வரைக்கும் அழகா வந்து குறையும். உங்களுடைய செரிமானமும் வந்து நல்லா மேம்படும். நிறைய முகப்பருக்கள் வந்து இருக்கிறவங்க, அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனை, தோல்ல வறட்சி தன்மை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 7 நாள் நெய் மருந்து சிகிச்சை எடுக்கும் போதே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்த்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு 7 நாள்ல உங்க தொப்பையை குறைக்கிறதுக்கான 7 உணவுகளை வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.